எல்லாருக்கும் வணக்கம். இப்போல்லாம் கன்சல்டேஷனுக்கு வர்றப்பவே பேரண்ட்ஸ் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா, இவனை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஆட்டிசம் குழந்தை இந்த மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஆட்டிசம் பற்றி நிறைய பயம் கலந்து, நிறைய டவுட்ஸ், நிறைய குவைரிஸ், இந்த மாதிரியான பதட்டம் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். சோஷியல் மீடியாவில் நிறைய தப்பான ஆட்டிசம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ரொம்ப பயமுறுத்துற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆட்டிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ்னால் என்ன, ஆட்டிசம்க்கும் ஸ்பீச் டிலே அப்படின்னு சொல்லப்படுற டெவலப்மெண்டல் லாங்குவேஜ் டிஸார்டருக்கும் என்ன வித்தியாசம், இதை தான் நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய தடவை டிஎல்டி, தட் இஸ் ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தையும் ஆட்டிஸ்டிக்காக பேரண்ட்ஸே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஆட்டிஸ்டிக் சைல்டாகவே இருந்தாலும் ஒரு டினையல், இல்லை என் குழந்தைக்கு ஆட்டிசம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டினையல்லையே நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்பீச் டிலேவாக இருந்தாலும் சரி, ஆட்டிசமாக இருந்தாலும் சரி, கரெக்டான டைமில் ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்வென்ஷன் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு பாகுபாடு தெரிஞ்சுட்டா, ஆட்டிசம்னா என்ன, ஸ்பீச் டிலேனா என்னன்னு கிளியராக புரிஞ்சுட்டா நம்மளுக்கு அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ லாஸ்ட் 4 வீக்ஸாக ஸ்பீச் டிலே பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டே வரும். ஸ்பீச் டிலே பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதே சீரீஸோட கண்டினியூவேஷனாக ஸ்பீச் டிலேக்கும் ஆட்டிசம்க்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். நான் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜியில். அந்தாதி ரீஹாபில் டெலி மூலியமாக ஆன்லைன்லேயே ஸ்பீச் தெரப்பி கன்சல்டேஷன்ஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதில் ஆட்டிசம்க்கும் டிஎல்டிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் சொல்கிறதுக்கான எஜுகேஷ்னல் வீடியோ மட்டும்தான். இந்த வீடியோவை வச்சு மட்டும் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம், ஒரு குழந்தைக்கு டிஎல்டின்னு டயக்னோஸ் பண்ண முடியாது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டிசம் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்களோட சென்சரி ப்ராசஸிங். ஸோ சென்சரினா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ விஷன் இருக்குது, கண் மூலயமா நம்ம பார்க்குறோம். ஹியரிங் சென்சிட்டிவிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் டச் இருக்குது, ஃபீலிங் இருக்குது. இப்போ நம்ம நடக்கிறோம், ஓடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கணும் அதுக்கு, இல்லையா? ஸோ அந்த பேலன்ஸுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் சென்சேஷன் தான், அது இருக்குது. ஸோ இந்த எல்லா சென்சரி சிஸ்டம்ஸும் கரெக்டாக ரெகுலேட்டடாக இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு விஷயம் பண்ணணுன்னாலும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னாலும் முடியும். ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி இந்த சென்சரி சிஸ்டம்ஸ் அலைன்டாக இருக்காது. ஸோ சில பேருக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்கும், சில பேருக்கு ஹைப்போ சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த சென்சரி டிஃபரன்சஸ் மெனி ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் விஷயம். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய டிஃப்ரென்சஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த எல்லா சென்சிட்டிவிட்டியும் ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு ஒர்க் ஆகுறது இன்னொரு குழந்தைக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், ஆட்டிஸ்டிக்கும் டிஎல்டி இருக்கிற குழந்தைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மெனி ஆஃப் த ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு ஐ கான்டாக்ட், கண் தொடர்பு மெயின்டைன் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ அவங்க இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம கண்ணை பார்த்து பேசுகிறது, ஒரு கண்ணை பார்த்து கவனிக்கிறதுல அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க, நம்ம என்ன சொல்கிறோன்னு கவனிப்பாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட லாங்குவேஜில் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம கண் தொடர்பு இல்லாததுனால நம்ம என்னமோ அவங்கக்கிட்ட ஏதோ டெஃபிசிட் இருக்குது, ஒரு டிஸார்டர் இருக்குது, அந்த மாதிரியே நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ கண் தொடர்பு இல்லாததுனால நம்மளுக்கு கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு அந்த சென்சரி ஓவர்வெல்ம்னால மோஸ்ட் ஆஃபன் டைம்ஸ் அவங்க ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவாங்க. அது தப்பு கிடையாது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் தனியாக அட்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டிஸ்டிக் ஐ கான்டாக்ட் பற்றி. இப்போ டிஃப்ரென்சஸ் சொல்லும் போது இதை ஹைலைட்டடாக தெரியுன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். வேறஸ் இந்த சைடில் டிஎல்டி, ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகள் பார்த்தோன்னா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதுல அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். அண்ட் ஜெஸ்டர்ஸ், தட் இஸ் கை அசைவுகள், ஒரு ஏதாவது சைகை செய்கிறது, பாயிண்ட் பண்ணி காட்டுறது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்கிறது. மெனி டைம்ஸ் டிஎல்டி, தட் இஸ் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு ஜெஸ்டர்ஸ்லாம் கூட அவங்க பண்ணுவாங்க. வார்த்தையால் பேசுகிறதுல தான் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸ்பீச் டிலே மட்டும் இருக்கிற குழந்தைகள் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது,
சைகையால் கம்யூனிகேட் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. பட் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் பார்த்தோன்னா கண் தொடர்பும் சரி, ஜெஸ்டரலாக தட் இஸ் ஏதாவது ஒரு நான் வெர்பல் ஆக்ஷன் பண்ணுறதும் சரி, அவங்களுக்கு அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். இது 2 ஆஃப் த மேஜர் டிஃபரன்சஸ். அடுத்து பார்த்தோன்னா விளையாடுறது. ஸோ ப்ளே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கீ ஃபேக்டர். ப்ளே வச்சு தான் நிறைய குழந்தைகள் எல்லா விஷயத்துக்குமே கற்றுக்குவாங்க. ஸோ கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார், காக்னிஷன், இது எல்லாமுமே அவங்களுக்கு ப்ளே தான். ஒரு கோட் ஒன்று இருக்குது, ஒர்க் எப்படி வந்து அடல்ட்ஸ்க்கு முக்கியமோ அதே மாதிரி ப்ளே வந்து சில்ட்ரனுக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆட்டிஸ்டிக்கும் டிஎல்டி சில்ட்ரனுக்கும். பட் இதுக்காக ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளே தான் கரெக்டு, இன்னொரு கைண்ட் ஆஃப் ப்ளே தப்பு அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போ ஆட்டிஸ்டிக் ப்ளேக்கும் டிஎல்டி இருக்கிற குழந்தைங்களோட ப்ளேக்கும் காமனாக நாங்கள் அப்சர்வ் பண்ணுற டிஃப்ரென்சஸ் சொல்கிறேன். ஸோ ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் வந்து நிறைய தடவை பார்த்தோன்னா லைனிங் அப் பண்ணுவாங்க. தட் இஸ் இப்போ ஒரே கைண்ட் ஆஃப் டாய்ஸ் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, நிறைய அனிமல் டாய்ஸ் கொடுக்குறோன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ஈக்விடிஸ்டண்ட்டாக ஒரே அளவில் கரெக்டாக லைன் அப் பண்ணிகிட்டே போவாங்க. அண்ட் தென் வந்து ரிப்பிட்டேஷன், பண்ண விஷயத்தையே திருப்பி திருப்பி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்லைட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாய் எடுத்துகிட்டு அதில் ஸ்லைட் பண்ணுறது, ஒரு டாய் எடுத்துகிட்டு அதில் ஸ்லைட் பண்ணுறது, பண்ணதே திருப்பி 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 கூட அவங்களுக்கு போரே அடிக்காது. சம்டைம்ஸ் நிறைய தடவை அந்த ரிப்பிட்டேஷன் பண்ணி பண்ணி பார்ப்பாங்க. மோஸ்ட் ஆஃபன் டைம்ஸ் அவங்க தனியாக விளையாடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆட்டிஸ்டிக் குழந்தைகள் பார்த்தோன்னா ஐசோலேட்டட் ப்ளேவை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அவங்களோட சென்சரி ப்ரிஃபரன்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ளேவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு விஷுவல் சென்சேஷன் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, ஸோ ஏதாவது மூவ்மெண்ட் வந்து பார்த்துட்டே இருக்கிறது, ஸோ ஏதாவது ஒரு ரொட்டேஷன் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் ஆகட்டும் அதை பார்க்குறது, அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது, இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹியரிங் ரிலேட்டடாக இருக்குன்னா காதை வந்து அது கிட்ட ஒரு பொருள் கிட்ட வச்சு அது எப்படி அந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பண்ணி பார்த்து அந்த சவுண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ சென்சரி ரிலேட்டடாகவும் அவங்களுக்கு ப்ளே நிறைய இருக்கும். ஸோ எந்த சென்சஸ் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ, சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் சென்சேஷன், அந்த வெஸ்டிபுலர் சென்சேஷன் ரொம்ப சீக்கிங்காக இருக்கவங்க வந்து வேகமாக ஓடுறது, குதிக்கிறது, திருப்பி திருப்பி குதிக்கிறது, மாடிப்படிக்கு ஏறி ஏறி இறங்குறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தால் இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்றது கிடையாது. சில குழந்தைங்களுக்கு இதில் எல்லா சிம்டமும் இருக்கலாம், சில குழந்தைங்களுக்கு இதில் ஒரு சிம்டம் கூட இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரெயிட் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆட்டிஸ்டிக் ப்ளேக்கும் டிஎல்டி சில்ட்ரனோட ப்ளேக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் நான் ஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆன் த அதர் ஹேண்ட் டிஎல்டி சில்ட்ரன் பார்த்தோன்னா நம்ம சொல்கிற மாதிரியே வந்து விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு காரை ஓட்டி காட்டுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தை பார்த்தாலும் அதை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி டிப்பிக்கலி டெவலப்பிங் குழந்தைகளுக்கும் டிஎல்டி குழந்தைங்களுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது இந்த ப்ளே விஷயத்தில். நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு எப்பவும் விளையாடுற மாதிரி தான் அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு சென்சரி ரிலேட்டடாகவும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லைனிங் அப் ஆஃப் டாய்ஸ், இதெல்லாம் மேபி ப்ளேல நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னா நேம் காலுக்கு ரெஸ்பான்ஸ். ஸோ 1 இயருக்குள்ளேயே வந்து நல்ல நேம் கால் ரெஸ்பான்ஸ் இருக்கணுன்றது ஒரு மைல் ஸ்டோன். ஸோ பேர் கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும், யார் அந்த பேர் அவங்களோட பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அந்த டைரெக்ஷனுக்கு திரும்பணும். ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் மோஸ்ட் ஆஃபன் டைம்ஸ் வந்து நேம் காலுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனை வந்து எவாலுவேஷன் கூப்பிட்டு வரும்போதே அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிற ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் மோஸ்ட்லி இதுவாக தான் இருக்கும். பேர் சொன்னால் கூட திரும்ப மாட்டேங்கிறான், 4 வயசு ஆகுது, 3 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயிட்னு சொல்லலாம். அடுத்து காமனாக நம்ம பார்க்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னன்னா ஸ்டிம்மிங். ஸ்டிம்மிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செல்ஃப் ஸ்டிமுலேட்ரி, ஒரு சூதிங்கான பிஹேவியர். இது ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் கிட்ட ரொம்ப காமனாக அப்சர்வ் பண்ணலாம். ஸோ ஸ்டிம்மிங் வந்து ஒரு குழந்தைக்கும் அகெயின் டிஃபர் ஆகும். ஸ்டிம் பண்ணுறதுக்குன்னு தனியாக டாய்ஸ் கூட இருக்குது. ஸோ ஸ்டிம்மிங் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ஹேபிட், அவங்களே ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு. மோஸ்ட் ஆஃபன் டைம்ஸ் டிபிக்கலி டெவலப்பிங் அண்ட் டிஎல்டி சில்ட்ரன் வந்து ஸ்டிம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டிம்மிங் எப்படி இருக்கலாம்னா ஹேண்ட் ஃப்ளாப்பிங் மாதிரி இருக்கலாம்,
ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வந்து ட்ராப் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, ஸ்விங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்னு சொல்லுவாங்களே, ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் ஸ்பின் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஒரு பாப்அப் இது மாதிரி இருக்கும், அந்த பாப்அப் வந்து ஃபுல்லாக கிளிக் பண்ணுறது, திருப்பி அதை வந்து ஓப்பன் அப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிம்மிங் இருக்குது. வாய்ஸ் ரிலேட்டடாக கூட ஸ்டிம்மிங் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாங், ஒரு பர்டிகுலர் வாய்ஸ் அவங்க திருப்பி 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 பாடலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை அவங்க மறுபடியும் செய்யும்போது அது ஸ்டிம்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டிம்மிங் வந்து மோஸ்ட் ஆஃபன் டைம்ஸ் ஆட்டிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா எக்கோலாலியா. ஸோ எக்கோலாலியா அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதை அப்படியே திருப்பி எக்கோ பண்ணக்கூடிய ஒரு தன்மை. உன்னோட பேர் என்ன, உன் பேர் என்ன, நீ நேற்று எங்கே போன, நீ நேற்று எங்கே போன. ஸோ அந்த மாதிரி என்ன வார்த்தைகள் அவங்க கேட்டாங்களோ அதே ஆர்டர் அச்சு பேசுகிறாமல் அப்படியே எக்கோ மாதிரி திருப்பி அதையே பேசுவாங்க. இந்த எக்கோலாலியா அப்படின்ற காம்பனன்ட் வந்து நிறைய சொல்லப்போனால் 90% ஆஃப் த ஆட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து காமனாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எக்கோலாலியா இருக்குது அப்படின்னா அவங்க கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஜிஎல்பி தெரிஞ்ச ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டால் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண முடியும். அந்தாதி ரிஹாப்ல நிறைய ஜிஎல்பி தெரிஞ்ச ஸ்பீச் தெரபிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை இருக்குது. ஸோ உங்களோட குழந்தை வந்து எக்கோலாலியா எக்ஸிபிட் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ எக்கோலாலியான்றது இப்போ நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன் அதை அப்படியே திருப்பி எக்கோ பண்ணுறதா கூட இருக்கலாம். எங்கேயோ எப்பயோ கேட்டதை கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி சொல்கிறதாவும் இருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே எக்கோலாலியா தான். டிலேட் எக்கோலாலியா, இமீடியட் எக்கோலாலியான்னு சொல்லுவோம். அண்ட் இந்த எக்கோலாலியா இருக்கவங்கள கெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ் அப்படின்னும் சொல்கிறோம். ஸோ 90% ஆஃப் த ஆட்டிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஜிஎல்பிஸாக இருக்காங்க அப்படின்னு ரீசர்ச் சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஃப்ரென்சியேஷனாக நம்ம பார்க்கலாம். மெனி ஸ்பீச் டிலே மட்டும் இருக்கிற குழந்தைகள் ஆர் டிப்பிக்லி டெவலப்பிங்காக இருக்கிறவங்க வந்து எக்கோலாலியா இருக்கிறது நம்ம அவ்வளோ காமனாக நம்ம அப்சர்வ் பண்ண மாட்டோம். பட் நிறைய ஆர்டிஸ்டிக்ஸ் வந்து எக்கோலாலியா இருக்கிறது ரொம்பவே காமனாக நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே சொல்கிறேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ரென்சஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம். இப்போ 2 சிமிலாரிட்டிஸ் சொல்கிறேன். டிஎல்டி இருந்தாலும் சரி, ஆட்டிசமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மி, அவங்க காக்னிஷன் கம்மி அப்படின்ற அர்த்தம் கிடையாது. மோஸ்ட் ஆஃபன் டைம்ஸ் டிஎல்டி சில்ட்ரனுக்கும் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கும் காக்னிஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஆவரேஜ் டு குட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ மென்டல் ரிட்டார்டேஷன், காக்னிஷன் இதெல்லாம் டோட்டலி வேறு சப்ஜெக்ட். ஆட்டிசம் அண்ட் டிஎல்டிக்கு மோஸ்ட்லி வந்து காக்னிஷன் வந்து நல்லா தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ரெண்டாவது ஒரு காமன் சிமிலாரிட்டி என்னென்னா, 2 பேருக்குமே கம்யூனிகேஷன், தட் இஸ் வார்த்தைகளால் பேசுகிறதுல வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காமன் ட்ரெய்ட். அதனால தான் அவங்க மோஸ்ட்லி ஸ்பீச் தெரபிஸ்டையே கன்சல்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ டிஎல்டி இருக்கிறவங்களுக்கும் பேச்சு அண்ட் மொழி வளர்ச்சி, புரிஞ்சுக்கிற தன்மை இதில் தான் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். அண்ட் ஆட்டிசம் ஆன் த அதர் ஹேண்ட் எடுத்தோம்னா சோஷியலைஸ் பண்ணுறதுல டிஃப்ரென்சஸ் இருக்கும், கம்யூனிகேட் பண்ணுற விதத்துலேயுமே டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காமன் ட்ரெய்ட்டாக வந்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்களோட குவைரிஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன், எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக பதிலும் சொல்லுவேன். யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஸ்பீச் தெரப்பி, ஆட்டிசம் இதை பற்றிலாம் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக அந்தாதி ரிஹாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்போ தான் வரும். இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற லைக், கமெண்ட், ஷேர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இந்த சேனலில் இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணணுன்ற மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஸ்பீச் தெரப்பி தேவைப்படலாம். ஸ்பீச் தெரப்பி ரிலேட்டட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனை பாருங்கள், நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்தாதி ரீஹாப் டீமில் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்காங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட் நிறைய இருக்காங்க, அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கூட இருக்காங்க.
இதில் எந்த சர்வீஸ் வேணும்னாலும் உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலயமா. மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். நன்றி.